and welcome to உப்பு மிளகும். நான் உங்க சௌமியா. டெய்லி நம்ம வந்து டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே அப்படின்னாலே வந்து வெஜிடேரியனில் இருக்கக்கூடிய மெயின் கோர்சஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கோர்ஸ் ரைஸ் வெரைட்டி தான் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரைஸ் வெரைட்டி அப்படின்னும் போது அதுக்கு தேவையான கிரேவி எப்படி செய்யறது அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ஆனால் இது வந்து புலாவும் கிடையாது, பிரியாணியும் கிடையாது. அது இல்லாமல் ஒரு சூப்பர்பான ஒரு ரைஸ் வெரைட்டி ஒரு மெயின் கோர்ஸில் உங்களுக்காக செய்ய போகிறோம். அண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிபெல்லாபாத். ஸோ பிசிபெல்லாபாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். அரிசி 1 கப், துவரம் பருப்பு 1/2 கப், காய் கலவை 1 கப், சின்ன வெங்காயம் 15, கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 1, புளி சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி. பிசிபெல்லாபாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்றது பார்த்துட்டீங்க. ஸோ இதுக்காக நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டு செய்ய போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட நம்ம வந்து நிறைய மசாலாஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ரைஸை வந்து போட்டு நல்லா குக் பண்ணிடலாம் குக்கரில். அதோட சேர்த்து நம்ம இதுக்கு என்னென்னலாம் போட்டு மசாலா வந்து நம்ம செய்ய போகிறோமோ, எது போட போகிறோமோ அதெல்லாம் வந்து லைட்டாக ஆயிலே இல்லாமல் வதக்கி எடுக்க போகிறோம். அந்த வதக்கி எடுத்ததை மிக்சியில் நல்லா அரைச்சி அதுதான் வந்து இதில் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய ரைஸ், தேவையான அளவு தண்ணி, அதோட சேர்த்து நம்ம போடக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட போகிறீங்களோ அதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு அதுக்கேற்ற அளவு தண்ணி விட்டுருக்குறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு 2 விசில்லேருந்து 3 விசில் வர வரைக்கும், ஏன்னா இது வந்து நார்மல் ரைஸ் கிடையாது, பிசிபெல்லாபாத் அப்படின்னால ரைஸ் நல்லா குழையணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆகணும். அதனால ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த மசாலாவோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கான குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துடலாம். அண்ட் அதோட சேர்த்து நம்ம வந்து இதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. அதை வெறும் தவால போட்டு வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இது ஸ்டவ் மாற்றி வச்சுட்டு இப்போ இதில் மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் வெறும் பேனில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் எதுவுமே விடாமல் வெறும் பேனில் தான் நம்ம வந்து எல்லா பொருளையும் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். அதை தான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேன் வந்து ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கொஞ்சம் அதோடைய கலர் டோன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விட போகிறோம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அதோடு சேர்த்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா வந்து மற்ற பருப்பு வகைகள் எல்லாத்தையும் போட்டு அதோடு சேர்ந்து இப்போ இன் கேஸ் உங்கள்கிட்ட பவுடர், தனியா பவுடர், அப்புறமா மிளகாய் பவுடர் அதெல்லாம் இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா வந்து ஈவன் அதையும் போட்டு வதக்கி அதோடு சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் துருவல், பிசிபெல்லாபாத் அப்படின்னும் போது நம்ம வந்து ரொம்ப தேங்காய் துருவல் எடுத்துக்கக்கூடாது, லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ அதனுடைய கலர் டோன் மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகட்டும். ஸோ இப்போ தேங்காய் துருவல் வந்து கலர் டோன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதோட அப்படியே வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், மிளகு, அதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு காய்ந்த மிளகாய், சின்ன துண்டளவு பட்டை, கிராம்பு, இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரட்டுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 சின்ன வெங்காயமும் இதில் அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ விசில் நான் எடுத்துட்டேன். இதில் ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயில் ஆனதுக்கப்புறமா அப்படியே பருப்பும், துவரம் பருப்பும் நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இதில் துவரம் பருப்பு, ஏன்னா நல்லா ஊறி இருக்குது துவரம் பருப்பு, அதனால கடைசியாக நம்ம வந்து ஆட் பண்ண போதும். இது வறுக்க போட்டது எல்லாத்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இப்போது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் விசில் போட்டு நல்லா ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கலாம். அண்ட் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அண்ட் அதுக்குள்ளே இன்னைக்கு சமையல் அறையில் சுமையாக என்ன டிப்ஸோட காத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை பாருங்கள். இன்றைக்கு சமையலறை பகுதியில் தலைவலியை எப்படி கட்டுப்படுத்தலாம், தலைவலி வந்ததுன்னா அதுக்கான நிவாரணத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் டிப்பாக சொல்ல போகிறேன். பொதுவாகவே தலை வலிக்குது அப்படின்னும் பொழுது நம்ம முதல்ல டேப்லெட் சாப்பிடுவோம், அப்படி இல்லாட்டி காஃபி குடிப்போம். பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இயற்கையாக சில வைத்தியங்கள் இருக்குது, அது பண்ணாலே போதும் நம்மளால் தலைவலியை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போவுமே தலை வலிக்குது அப்படின்னா வேலைகள் அதிகமாக இருக்கிறதாலையோ டென்ஷன் அதிகமாக ஏற்படுறதாலையோ தான் இந்த தலைவலி ஏற்படுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலைன்னா கூட தலைவலி ஏற்படும். ஸோ அதுக்கு
நீங்கள் என்ன பண்ணலான்னா தினமும் காலையில் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வெறும் வயிற்றில் நீங்கள் ஒரு டம்ளர் குடித்தா போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தலைவலியே இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் ஹெல்ப்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க என்ன வைரல் நியூஸ் தெரிஞ்சுக்கலாமா? வசந்த் அண்ட் கோல தள்ளுபடி ஆஃபருங்க. சூப்பரோ சூப்பர். ஒவ்வொரு சேலுக்கும் வசந்த் அண்ட் கோல இருந்து எங்க ஆசுக்கு கன்ஃபார்ம்டா ஒரு பொருள் வாங்கிடுவேன். எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி வாங்க போறோம். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்டுகளும் மிக குறைந்த விலையில் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. 8 டியூஷன், 50 வீக்லி டெஸ்ட், 30 ரிவிஷன் டெஸ்ட், 10 மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு 90% ஸ்கோர் பண்ணியாச்சு. சோ வாட் நெக்ஸ்ட்? என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம்? ஹே, உன் மனசுக்கு பிடிச்சத படி. என்ன படிக்கிறோங்கிறத விட எங்க படிக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பிளேसेस இருந்தா சூப்பர். ஏன்னா ஒரு கல்ச்சுரல் இன்டராக்ஷன் கிடைக்கும்ல. ஒரே கேம்பஸ்ல வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தா பெட்டர். பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்குண்டான ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். நல்ல அட்மாஸ்பியரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கணும். ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். லேப்ல ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இருக்கணும். வீட்டுக்கும் காலேஜுக்கும் மாங்கு நலஞ்சா படிக்க எங்க எனர்ஜி இருக்கும்? சோ காலேஜ் கேம்பஸ் சிட்டிக்கு உள்ள இருக்கணும். And my suggestion is எத்தனையோ சஜஷன்ஸ், அத்தனைக்கும் ஒன்றாய் அன்பு உள்ளத்தின் சரியான சஜஷன். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், யூனிவர்சிட்டி, மதுரவாயல், சென்னை. அம்மா கண்ணு சும்மா சொல்லு, ஆசை இல்லையோ என் மேல் ஆசை இல்லையோ. அம்மா ரொம்ப உயர்வா வரணும், ஓஹோன்னு படிச்சு முன்னேறணும். கலெக்டரா வருவான் நினைச்சதே, அவ கலக்கப்பட்டு போய் நிற்கிறாளே. உருவானதுல தப்பு இல்லடா, ஒன்ன நான் உருவாக்கினதுல தாண்டா தப்பு. ரத்தமின்றி கட்சியின்றி மருந்து கொடுத்த இந்த நாட்டின் ஜனத்தொகையை குறைத்த மருத்துவ மாமேனி, நீ ஒரு குற்றவாளி, பறக்கலையே ஆக்கப்பட்ட. தியரிட்டிக்கலா நமக்கு சரின்னு தெரிஞ்ச சில விஷயங்களை பிராக்டிக்கலா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியறது இல்லையா? தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன் நடித்த ஞான ஒளி இன்று மதியம் 1 மணிக்கு. வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் விவரிக்க முடியாத உன்னத அனுபவத்தை பெறுவோம். எப்பப்போ நான் ஒரு மனிதர் அவரு ஒரு உயர்ந்த தன்மையா செயல்படுவாங்களோ, படைத்தலுக்கு மூலமானது அவனுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வச்சு செயல்படுவானோ, அது நம்ம கவனத்துல பட்டா அவனை நாம் கடவுளன்னு வச்சோம். வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் ஒரு பயணம். நாளை சுபதினத்தில் உடம்பையும் மனதையும் உறுதி செய்ய யோகா. முதலில் வஜ்ராசனத்தில் உட்கார வேண்டும். முதுகை நிமிர்த்தி, முகவாய் தாழ்த்தி, கண்கள் மூடியவர். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது முழங்கால்களில் எழுந்து நிற்கவும், கைகள் முன்புறத்திலிருந்து தலைக்கு மேலே உயர்த்தவும். நல்ல உணவை பற்றி கூற வருகிறது உணவே ஆரோக்கியம். நம்மளோட சித்தர்கள் எழுதியிருக்காங்க, அந்த காலத்துல அரசன் முதல் எல்லாருமே இந்த பழத்தை சாப்பிட்டாங்களா. புது புது வெப்சைட்டை பற்றி கூற வருகிறது இணையம். எந்த இடத்துல எந்த வார்த்தையை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும், இந்த ஃப்ளூயன்சி வந்து எப்படி வரும் அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் வந்து போவாங்க. ஸோ இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நீங்கள் தனியாக வெளியில் போகிறதுக்கு பதிலாக இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணலாங்க. நேயர்களே, உங்கள் வானவில் டிவி இப்பொழுது அனைத்து கேபிள் நெட்வொர்க்குகளிலும் மற்றும் ஏர்டெல் 777, டாடா ஸ்கை 1567, மொபைல் ஆப், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவில்லுடன்.
வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து வறுத்தது எல்லாத்தையும் வந்து மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து பிஸ்மில்லாபாத் வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 விசில் வந்துருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய ரைஸ், பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் வந்து இன்னொரு பேனில் போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நம்மளுடைய கிரேவி அது ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அதாவது தாளிப்புக்கு கடுகு, சீரகம், அதோட சேர்த்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறமா இதில் வந்து புளி தண்ணி ஊற்றி அதோட வெல்லம் போட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான லைட்டாக ஆல்ரெடி நம்ம வந்து காய்ந்த மிளகாய் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. அதை தான் பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தனியா அதெல்லாம் வந்து போட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கக்கூடிய ரைஸ், பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். ஸோ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கு கடுகு, சீரகம் போட்டு நம்ம அதோடு சேர்த்து உளுத்தம் பருப்பு, ஈவன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து அதோடு சேர்த்து பொடி பண்ணுறதுலேயும் வச்சுருக்கிறோம். அந்த ஃப்ளேவர் இல்லாமல் இன்னும் ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காக மறுபடியும் தாளிப்பில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் போடலாம். உளுத்தம் பருப்பு அஃப்கோர்ஸ் எஸ் நீங்கள் போடலாம். கடலைப்பருப்பு ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடணும்னா போடலாம், இல்லை அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடு சேர்த்து ஈவன் இன்னும் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் முந்திரி, திராட்சை அந்த மாதிரி கூட நீங்கள் நட்ஸ் எல்லாம் கூட போட்டு செய்யலாம். தாளிப்போடையே சேர்த்து அந்த டேஸ்ட்டு பிஸ்மில்லாபாத்தில் நல்லா இருக்கும். அதுக்காக ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு போட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடித்து அடங்கும் போது சீரகம், உளுத்தம் பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை போட்டு அதோடு சேர்த்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். கடலைப்பருப்பு வெடித்து அடங்கும் போது சீரகம் வெடித்து அடங்குது. இப்போது சீரகம், இதோட கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஆல்ரெடி அதில் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம். அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா அரைச்சதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி அளவு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் பருப்பு, வெஜிடபிள்ஸில் நம்ம உப்பு போடவே இல்லை. ஒரு சில பேர் வேக வைக்கும்போது உப்பு போடுறதா இருந்தீங்கன்னா இப்போ இந்த கிரேவி செய்யும்போது உப்பு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கினதுமே தக்காளி போட்டு தக்காளியோடு சேர்த்து நம்ம ஈவன் மசாலா மற்ற அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதோட தக்காளி, ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலாஸ்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு மசாலா, அதோடையே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு இதோட சேர்த்து நல்லா ஒரு பரட்டுங்க. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் பரட்டி விடுங்க. அண்ட் லைட்டாக கொஞ்சமாக அப்படியே ஆயில் விட்டு அண்ட் இதோட சேர்த்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணி அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணியோட கொஞ்சமாக வெல்லம். இப்போ இது நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஸோ நல்லா ரைஸ், அதுக்கப்புறமா அதோட போட்ட வெஜிடபிள்ஸ், பருப்பு நல்லா பாயில் ஆகிருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இதனுடைய பச்சை வாசனைலாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம அதையும் இதில் போட்டு இதோடு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். அண்ட் அதுக்குள்ளே இன்னைக்கு உணவே உயிரில் எந்த உணவுனுடைய மகத்துவம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். காலிஃப்ளவரில் கொலைன் சத்து இருப்பதனால் மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது. மேலும் ஒரு நாளைக்கு தேவையான அளவு வைட்டமின் சி இதில் நிறைவாக உள்ளது. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி செரிமானத்தை சீர் செய்வதோடு வயிற்று உபாதைகளையும் காலிஃப்ளவர் சரி செய்கிறது. மேலும் தசை வளர்ச்சிக்கு உதவுவதோடு எலும்பு அடர்த்தி குறைதல் பிரச்சனையையும் இது கட்டுப்படுத்துகிறது. ஸோ இன்றைக்கி உணவே உயிரில் உணவுனுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ நல்லா வந்து அதனுடைய பச்சை வாசனைலாம் போய் இன்னும் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய ரைஸ், அதுக்கப்புறமா பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு தான் கொஞ்சம் குழஞ்சிருக்குது. இது பிஸ்மில்லாபாத் சொல்லும்போது இன்னும் நல்லா குழையணும் ரைஸ், அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இல்லை ஒரு சில பேர் வந்து தனித்தனியாக வந்து குக் பண்ணுவாங்க, பருப்பு தனியாக அப்புறமா ரைஸ் தனியாக, அந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் அதோட சேர்ந்து ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. முதல்ல இந்த கிரேவி அந்த மசாலாவோட நல்லா அதை பரட்டி எடுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, ஈவன் காரம் அண்டு உப்பு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இஃப் இன் கேஸ் அது பத்தலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மசாலா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறது இருக்குதுன்னா அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இதோட ஈவன் கொஞ்சம் உங்களுக்கு உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஒரு ட்ரை ஃபீல் இருக்குன்னா நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிடுச்சு. லைட்டாக கொஞ்சமாக இப்போ தண்ணி விட்டு அதோடு சேர்ந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதோடு நம்மளுடைய பிஸ்மில்லாபாத் ரெடி. அண்ட் இது கொதி வரத்துக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த பிஸ்மில்லாபாத் வந்து செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ், அதுக்கப்புறம் துவரம்பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கிறத நல்லா குக்கரில் வந்து 2லேருந்து 3 விசில் வரைக்கும் போட்டு எடுத்துருங்க. அதோட சேர்த்து வெஜிடபிள்ஸையும் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் எண்ணெய் விடாமல் தேங்காய் துருவல், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வெறுமனே வறுத்துட்டு காய்ந்த மிளகாய் அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுடர் பண்ணி இருக்கிறதோட சேர்த்து சின்ன வெங்காயமும் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் மறுபடியும் பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு, சீரகம் இதோட சேர்த்து உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி அதோட சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடரையும் போட்டு அதுக்கப்புறமா தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதோட தேவையான அளவு உப்பு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் பரட்டிட்டு அப்புறம் புளி தண்ணி அது கொதிக்கும் போது வெல்லம் கொஞ்சம் போட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய ரைஸ், வெஜிடபிள், பருப்பு அதை மறுபடியும் இதில் கொட்டி நல்லா ஒரு கலரி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா சுவையான பிஸ்மில்லாபாத் ரெடி. ஸோ இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கொதி விட்டு இறக்கியிருக்கிறோம். ஸோ விசில் வந்து போடாமல் குக்கர் மூடியை திருப்பி வச்சு அப்படியே பாயில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லாவே பாயில் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். ஜஸ்ட் இதனுடைய மசாலா பச்சை வாசனை அதோட சேர்ந்து ரைஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம மறுபடியும் தண்ணி விட்டு அதோட சேர்த்து குக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதனால நீங்கள் வந்து மறுபடியும் ஃபுல்லாக மூடி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா திருப்பி போட்டு வைங்கன்ட்டு. இப்போ வந்து நம்மளுடைய பிஸ்மில்லாபாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதே மாதிரி அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்புமலுக்கு ஒரு குட்டி பிரேக். हम आपके कौन दिल तो पागले डर என்னது உருது தானா வருது கோடி மக்களுக்கும் என்ன இந்த ஊரே சொல்லும் சபாசு. கோயிலுக்கு போயிருந்தோம். எது அது அன்னதானம் போட்டுருந்தாங்க. அவனை முத தடவை பார்க்கும்போதே தெரியும் தப்பானவன். காபி சாப்பிடலான்னு தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த தியேட்டர்ல தாங்க காபி சூப்பரா இருக்கும். தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு திரைப்படம் மாகாபா ஆனந்த், சிருஷ்டி டாங்கே நடித்த நவரச திலகம் நாளை மதியம் 1 மணிக்கு. புது மருமக முன்னாடி இன்னைக்கு நம்ம மகன் நம்ம 2 பேரையும் தலை குனிய வச்சுட்டாங்க. சுமன் குடிச்சிட்டு வந்திருக்கிறது உண்மையாமா? மாமா அவர் வந்த உடனே என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டாரு. எல்லார் முன்னாடியும் ஏன் தேவையில்லாம போய் சொன்ன? என் புருஷனோட மானத்தை காப்பாத்தின அவ்வளவுதான். எங்க அம்மா கிட்ட உறவுகளை பத்தின மதிப்பையும் அதோட மரியாதையும் நான் கத்துட்டு இருக்கேன். உங்க அம்மா தானே உனக்கு பெரிய பலமே. வேரோட புடுங்குற அந்த பலத்தை திரிவேணி முன்னாடி எதிர்த்து பேசுற மருமக எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம். உங்க அம்மாவுக்கு வரப்போற சந்தோஷத்தை நான் காலால கலைச்சு விட போறேன். மீரா தன் அம்மா கல்யாணத்துக்கு போக மாமியார் திருவேணி என்ன திட்டம் தீட்டுகிறாள்? தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு. நேயர்களே, உங்கள் வானவில் டிவி இப்பொழுது அனைத்து கேபிள் நெட்வொர்க்குகளிலும்
மற்றும் ஏர்டெல் 777, டாடா ஸ்கை 1567, மொபைல் ஆப், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவில்லுடன். வெல்கம் பேக் டு உப்பு மிளகும். நம்ம வந்து சூப்பரான ஒரு பிஸ்மில்லாபாத் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபியாக வந்து பார்த்தோம். அண்ட் அடுத்தது உங்களுக்காக மாங்காயை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி காத்துக்கிட்டு இருக்குது, மெனஸ்காய். ஸோ மெனஸ்காய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்க்கலாம். மாங்காய் 1, வெல்லம் 3 மேசைக்கரண்டி, எள்ளு 1 தேக்கரண்டி, வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, தனியா 1 தேக்கரண்டி, உளுந்து 1 மேசைக்கரண்டி, கறிவேப்பிலை 1 கொத்து, தேங்காய் பத்தை கட்டை விரல் அளவு, உப்பு தேவையான அளவு. மெனஸ்காய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னது பார்த்துருக்குறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன், அதாவது இந்த மார்ச் அண்ட் ஏப்ரல் மந்த்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு தெலுங்கு நியூ இயர், கன்னட் நியூ இயர், அதே மாதிரி மலையாள நியூ இயர், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சடின்ற ஒரு வெரைட்டி வந்து வைப்பாங்க. ஸோ நம்மளுடைய நியூ இயர் செலிப்ரேஷனில் இந்த புத்தாண்டில் அந்த பச்சடி இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த 4 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் மேபி வேணால் விட்டு போகலாம், இது 3 லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சடி வெரைட்டி வந்து இருக்கும். ஸோ அது இருந்தால் தான் அந்த ஒரு விருந்து அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெனஸ்காய், அதுதான் பச்சடி தாங்க நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாங்காயோட வெல்லத்தை சேர்த்து நம்ம வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஒரு மாங்காய் எடுத்து அது நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இதோட வெல்லம் அண்ட் இது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி. ஸோ இதோட சேர்த்து நல்லா இப்போ வந்து மாங்காய் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து அடுத்து செய்ய முடியும். அண்ட் இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எள்ளு, தேங்காய் துருவல், அப்புறம் உளுத்தம் பருப்பு, வெந்தயம், காய்ந்த மிளகாய், அப்புறம் தனியா, இதெல்லாம் வந்து வெறும் பேனில் வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறது தான் வந்து இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாங்காயில் அந்த மசாலாவை போட்டு நல்லா நம்ம வந்து கிண்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து நல்லா அந்த வெள்ளைப்பாகோடு சேர்ந்து குக் ஆகிருக்கு. நம்ம வைக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா மசியுது. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உளுத்தம் பருப்பு, எள்ளு, காய்ந்த மிளகாய், இதெல்லாம் நான் எண்ணெய் இல்லாமல் தேங்காய் துருவலோடு சேர்த்து வறுத்து பவுட்ரு பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இதை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் காரமாக அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அந்த வெள்ளைப்பாகோட சேர்ந்து ஸ்வீட்னஸோடு இருக்கும். அண்ட் இப்போ இது வந்து நல்லா இன்னும் வற்றி தண்ணியெல்லாம் வற்றி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொதிக்க 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 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பபுள்ஸ்லாம் வராமல் அப்படியே கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே விடுங்க. அண்ட் இது வந்து கொதி வர 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 அப்படியே திக்காகும். ஸோ நல்லா திக்கானதுக்கப்புறமா உங்களுக்கு ஒட்டாமல் வரும்போது அந்த ஸ்டேட்டில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணோன்னா நம்மளுடைய மெனஸ்காய் வந்து ரெடி. ஸோ இது நல்லா இன்னும் ஒரு கொதி வரட்டும். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அடியில் வந்து ஒட்டாமல் அப்படியே இருக்குது. ஸோ லைட்டாக கொஞ்சமாக உப்பு, ஸோ நம்ம அப்படியே முழுசாக தான் போட்டோம் மாங்காவை, பட் ஆனால் ஸ்டில் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மசிச்சு போட்ட மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. இன்னும் நல்லா கொதிச்சு அதில் வந்து வெளியில் அந்த ஆயில் கண்டென்ட் வெளியில் வரட்டும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட சேர்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் தாளிப்புக்கு தேவையானதை போட்டு அந்த தாளிச்சும் இதில் வந்து நீங்கள் கொட்டினீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து தனியாக ஒரு தாளிப்பும் பண்ணி அதில் கொட்டிட்டு ஒரு பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ இதில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டு தேங்காய் எண்ணெய், அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து தாளித்து அது இதில் வந்து கொட்டிடலாம். இப்போவே வந்து பார்த்திங்கனாலும் தெரியும் ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ ஒட்டாமல் கொள்ளாமல் உங்களுக்கு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டி விடுங்க, அடியில் அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி. அண்ட் இப்போது தாளிப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமான ஆயில். ஸோ அது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை. ஸோ அது வந்து உங்களுக்கு அடிஷ்னல், அந்த மாதிரி நீங்கள் தாளித்து போடுறதா இருந்தால் போடலாம், இல்லை தாளிக்காமல் கூட நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இதை வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டிருந்தோம். அண்ட் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு வேறு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் தேங்காய் இல்லாமல் அந்த ஒரு
மெனஸ்கஸ் காய். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒட்டுது பாருங்கள், அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒன்று திரண்டு அப்படி வரணும். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு, கடுகு நல்லா வெடித்து அடங்கும் போது உளுத்தம் பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை. ஸோ அந்த சூட்லேயே அப்படியே அது இதுவாகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மெனஸ் காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது குயிக்கான ஒரு ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாங்காவை எடுத்து தோல் சீவி அந்த மாங்காவை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் வெல்லமும் எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்து மாங்காவும் வெல்லமும் போட்டு அது முழுகிற அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த மாங்காய் நல்லா மசிகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. வெல்லமும் அதனுடைய பாகு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும். அண்ட் இன்னொரு ஓப்பன் பேனில் எண்ணெய் விடாமல் அதில் எள்ளு நல்லா வறுத்துட்டு அதோட தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா வெந்தயம், இதோட சேர்த்து காய்ந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு தனியா அதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு மிக்சியில் நல்லா பவுடரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இது நல்லா மாங்காவும் அந்த வெல்லம் அதெல்லாம் வந்து பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய இந்த பவுடரை போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா அந்த அல்வா எப்படி வருமோ அந்த மாதிரி ஒன்று திரண்டு வரும்போது தாளிக்க வேண்டிய அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய் வேணும்னா அடிஷ்னலாக, அப்படி இல்லைனா வெறும் கருவேப்பிலை போட்டு அந்த தாளிப்பு இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான மெனஸ்கஸ் காய் ரெடி. அண்ட் நம்மளுடைய மெனஸ்கஸ் காய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் வித்தியாசமான ரெசிபியோட அகைன் உங்களை நான் உப்பு மிளகுல மீட் பண்ணுறேன். பாய்.